ஜெரால்ட் அண்ட் பெல்லா ஒரு வெக்கேஷனுக்காக ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. ஜெரால்ட் பெல்லாவை ஹேண்ட்கஃப் பண்ணிட்டு சடனா செஸ்ட் புடிச்சிட்டு பெல்லா மேல விழுந்துறான். பெல்லா தன்னோட காலை வச்சு கஷ்டப்பட்டு ஜெரால்ட லிஃப்ட் பண்ணி ஜெரால்ட் விளையாடாத எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்றா. அப்பதான் பெல்லாக்கு ரியலைஸ் ஆகுது நிஜமாவே ஜெரால்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான் அப்படின்னு. உடனே அவனை கீழே தள்ளிடுறா. ரொம்பவே பயந்து போன பெல்லா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் கத்திட்டே இருக்கா. ஆனா அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அப்படின்றனால யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல. கத்தி கத்தி டயர்டான பெல்லா ஒரு கட்டத்துக்கு மேல அமைதி ஆயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரும் நம்மள காப்பாத்ததான் வந்துட்டாங்க அப்படின்னு பெல்லா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றா. பார்த்தா ஒரு நாய் வருது. நாய் வந்து ஜெரால்டோட பிளட்ட கொஞ்சம் கொஞ்சமா நக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஜெரால்டோட டெட் பாடியை கடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுது. பெல்லா உடனே கத்துறா, இங்க இருந்து போன்னு சொல்லி கத்துறா. ஆனா அந்த நாய் கொஞ்சம் கூட பயப்படல. ஜெரால்டோட கையில இருக்க ஒரு பகுதியை சதைய கடிச்சு அப்படியே இழுத்துருது. பெல்லா கஷ்டப்பட்டு ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு புக் எடுத்து அந்த நாய் மேல வீசுறா. உடனே அந்த நாய் போயிடுது. ஜெரால்ட் திரும்ப எந்திரிக்கிற மாதிரி பெல்லாக்கு தெரியுது. பெல்லா ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஜெரால்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறா. ஆனா ஜெரால்டோட டெட் பாடி இன்னும் அங்கேயே தான் கிடக்குது. ஜெரால்ட் எந்திரிச்ச மாதிரி தெரிஞ்சது பெல்லாக்கு ஒரு இல்யூஷன்.